ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி மீன் குழம்பு சுவையாகவும் மணமாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெத்திலி மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குழம்பு வச்சா பக்கத்து வீட்டு வரைக்கும் மணக்குங்க. அந்தளவுக்கு சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இந்த நெத்திலி மீன் குழம்பு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நெத்திலி மீனில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. வாங்க நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு என்னன்றது உங்களுக்கு தெரியும். நெத்திலி மீன் உடையாமல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெத்திலி மீன் குழம்பு எல்லாருக்குமே பிடிக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்து கூட இந்த நெத்திலி மீன் குழம்பை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.